நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 4 டன் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, என்ஆர்வி. இந்த டைப் என்ஆர்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் டைப்பில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு டைப் இல்லாமல் பேஸ்ட் டைப்பில் இருக்கும். இப்போ அதில் இருக்க பிவிசி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிவிசி பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபயர் பண்ண போகிறோம் எப்பயும் போல். ஃபயர் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஆன உடனே, அதாவது பைப் கரெக்டாக ஹீட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வழக்கம் போல் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பிவிசி வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்டில் போட்டிருந்தார், ஃபயர் பண்ணாமையே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஃபயர் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா பிவிசி வந்து உடஞ்சி வரும். ஃபயர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஈஸியாக வருதுன்ட்டு. அதே போல் கீழே இருக்க லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்தில் வந்து 2 இன்ச் டிஸ்க்கு ஃபில்ட்ரு எப்படி செட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.